இதுவரையில் அன்னம் வளரும். அனைவருக்கும் உணவு அளித்துவிட்டு திரௌபதியும் புசித்த பின் அதன் சக்தி அன்றைக்கு மறைந்துவிடும் என்று சூரிய பகவான் வரம் கொடுத்திருந்தான். இதன்படி தினமும் பிராமணர்களும் அதிதிகளும் புசிப்பார்கள். பிறகு தம்பிகள் உண்டபின் தருமபுத்திரன் போஜனம் செய்வான். அதன்பின் கடைசியாக திரௌபதி உண்பாள். துர்வாசர் வந்த சமயம் எல்லோரும் போஜனம் முடித்துவிட்டு திரௌபதியும் சாப்பிட்டு முடித்திருந்தபடியால் அட்சய பாத்திரத்தின் சக்தி அன்று தீர்ந்து போயிருந்தது. முனிவரும் சிஷ்யர்களும் குளித்துவிட்டு வருவார்களே, என்ன செய்வது என்று பெருங்கவலையுடன் ஒரு வழியும் தோன்றாமல் திரௌபதி பகவானை துதித்தாள். பிரபுவே, சரணடைந்தவர்களை காப்பவனே, கதியற்றவர்களுக்கு கதியை கொடுப்பவனே, துர்வாசருடைய கோபத்திற்கு ஆளாகாதபடி என்னை கரையேற்ற வேண்டும் என்று இறைஞ்சினாள். திரௌபதியின் சங்கடத்தை அறிந்த வாசுதேவன் வனத்தில் சமையற்கட்டில் இருந்த திரௌபதியண்டை சென்றான். மிக்க பசியால் வந்திருக்கிறேன், சீக்கிரம் அன்னம் கொண்டு வா, பிறகு எல்லா காரியமும் என்றான். திரௌபதி, ஐயோ, இதென்ன பரீட்சை கண்ணனே, நான் போஜனம் செய்துவிட்டேன். சூரியனால் கொடுக்கப்பட்ட பாத்திரத்தின் சக்தி இன்று முடிந்துவிட்டது. துர்வாசர் வேறு இச்சமயம் வந்திருக்கிறார். நான் என்ன செய்வேன்? முனிவரும் சீடர்களும் குளித்துவிட்டு வந்து விடுவார்கள். போதாததற்கு நீரும் இப்போது வந்து பசி என்கிறீர் என்று சொல்லி தத்தளித்தாள். நான் பசியால் வருந்துகிறேன், பரிகாசத்திற்கு சமயமல்ல, பாத்திரத்தை காட்டு பார்க்கலாம் என்றான் கண்ணன். திரௌபதியை எடுத்து காட்டினாள். அதன் விளிம்பில் கொஞ்சம் கீரையும் ஒரு சோற்று பருக்கையும் ஒட்டு கொண்டிருந்தது. அதை கண்ணன் கீறி எடுத்து, இது விஸ்வரூபனாகிய ஹரிக்கு உணவாகி அவன் பசி தீர்ந்து பிரீத்தி அடைவானாக என்று மனத்தில் சொல்லிக்கொண்டு சோற்று பருக்கையும் வாயில் போட்டுக்கொண்டான். திரௌபதி வெட்கமும் கவலையும் கொண்டு, ஐயோ, நான் பாத்திரத்தை நன்றாக அலம்பாததால் அதில் ஒட்டி கொண்டிருந்த சோற்று பொறுக்கையை எடுத்து வாசுதேவன் உண்டானே என்று எண்ணி வருத்தப்பட்டாள். கண்ணன் வெளியே போய் பீமசேனனை பார்த்து, சீக்கிரம் மாற்றுக்கு சென்ற முனிவர்களை போஜனத்திற்கு அழைத்து வா என்று சொல்லி அனுப்பினான். பீமசேனன் விரைந்து சென்று ஆற்றில் இருந்த துர்வாசர் முதலிய ரிஷிகள் இருந்த இடத்திற்கு போனான். அவர்கள் அனைவரும் போஜனம் செய்து திருப்தி அடைந்தவர்கள் போல் ஏப்பம் விட்டு கொண்டிருந்தார்கள். தர்மபுத்திரனை அன்னம் தயார் செய்ய சொல்லி வந்தோமே, எங்களுக்கு வயிறு நிறைந்து பொறுக்க முடியாமல் இருக்கிறதே என்று சீடர்கள் துர்வாசருக்கு சொல்லி கொண்டிருந்தார்கள். பிறகு துர்வாசரும் பீமசேனனிடம், நாங்கள் சாப்பிட்டாயிற்று, எங்களுடைய தவறை மன்னிக்க வேண்டும் என்று தருமபுத்திரனுக்கு சொல் என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் மறைந்தனர். அகில விசுவமும் கண்ணனுக்குள் அடங்கியிருந்தபடியால் அவன் உண்ட ஒரு சோற்று பருக்கு ரிஷிகளுக்கெல்லாம் பசியாறிவிட்டது. நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.